வணக்கம். என்னோட பேர் ராஜா. நான் நற்பவி ஆட்டோமோட்டிவ்ஸ் கம்பெனி ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட பிரான்ச் பார்த்தீங்கன்னா 2 இடத்துல இருக்குது. ஒன்று பள்ளிக்கரணை, இன்னொன்று சோழிங்கநல்லூர். இது இல்லாமல் நம்ம பாடி ஷாப் ஒர்க்கு, டிங்கரிங், பெயிண்டிங் எல்லா ஒர்க்குமே பண்ணுறோம். காருக்கு தேவையான எல்லா ஒர்க்குமே நம்ம பண்ணுறோம். நம்ம பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் கார்ஸ் ஸ்பெசிஃபைடாக நம்ம ஃபுல் ஃபோக்கஸ்டாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஜெர்மன் கார்ஸு, ஜாக் அண்ட் பிஎம், ஆடி இதெல்லாம் நம்ம ஸ்பெசிஃபைடாக பண்ணிகிட்டு இருக்கோம். என்னோட இது பார்த்தீங்கன்னா நான் ஆல்மோஸ்ட் 25 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் நான் இருக்கேன். பிஃபோர் 2015 முன்னாடி பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸில் சர்வீஸ் ஹெட்டாக இருந்தேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பென்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்மோஸ்ட் 25 இயர்ஸ் ப்ளஸ். அதுக்கப்புறம் தான் ஒன் டே நம்ம திங்க் பண்ணும்போது நம்ம ஏன் ஒரு மல்டி பிராண்ட் கார் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு திங்க் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 2015 லாஸ்ட் 16 ஜனவரி அப்போ நம்ம புதுசாக ஒரு கேரேஜ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் நம்ம ஃபஸ்ட்டு பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுலேருந்து நம்ம அப்படியே ஒன் பை ஒன்னாக டெவலப் பண்ணி இப்போ அடுத்த பிரான்ச்சு செப்பரேட்டாக நம்ம தனியாகவே பாடி ஷாப் அண்ட் பெயிண்டிங், டிங்கரிங் பெயிண்டிங் ஒர்க்கு, இன்சூரன்ஸ் கிளைம் ஸ்பெசிஃபைடாக பண்ணி கொடுப்போம். இன்சூரன்ஸ் கிளைம்ன்றது எல்லாருமே தான் பண்ணுறாங்க. நம்ம என்ன ஸ்பெஷலாக பண்ணுறோன்னா கஸ்டமரை இப்போ எந்த சைன் பண்ணிவிட்டு என்ன ஆக்சுவலாக டேமேஜ் ஆக்சிடென்ட் எப்படி ஆச்சு அப்படின்ற ஒரு டீட்டெயில் சொல்லிட்டாவே ஃபர்தராக இன்சூரன்ஸ் கம்பெனி ஃபாலோஅப்பு எல்லாமே நாங்களே பண்ணிடுவோம். பேமெண்ட்டும் கஸ்டமர் பேலன்ஸ் அமௌண்ட் என்னவோ அது மட்டும் காட்டிட்டு போயிட்டாருன்னா அதர் தான் இருக்கிற அமௌண்ட்டு அவர் பே பண்ணுன்றது அவசியம் இல்லை. எல்லா ஃபாலோஅப்புமே நம்மளே பண்ணிடுவோம். இதெல்லாம் நம்மளோட ஸ்பெஷலாக நம்ம ஃபாலோ பண்ணிடுவோம். இது இல்லாமல் நம்மக்கிட்ட இருக்கிற ட்ரைன்டு டெக்னீஷியன்ஸு, அதே மாதிரி டென்டர் அண்ட் பெயிண்டர் பார்த்தீங்கன்னா டென்டர் அண்ட் பெயிண்டர் அவரும் பயங்கர ட்ரைண்டாக தான் ஆள்கள் தான் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் அவங்களும் பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஆள் தான். 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது இல்லாமல் நம்ம ஸ்கேனிங்கு, அட்வான்ஸ்டு ஸ்கேன் பண்ணுற டூலு, இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணி பண்ணுறதுனால தான் நம்ம இன்றைக்கி ப்ரீமியமில் நம்ம சென்னையில் பெஸ்ட்டு கார் சர்வீஸாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்க கஸ்டமர்ஸ், ப்ரீமியம் கார்ஸ் வச்சுருக்க கஸ்டமர்லாம் கம்பெனி டீலர் பாயிண்ட்டை அவங்க வெயிட்டிங் பீரியட், வெயிட்டிங் டைமு ப்ளஸ் பார்ட்ஸ் அவைலபிலிட்டி இருக்க மாட்டேங்குது. தென் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களால அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஒரு கார் நம்ம கொண்டு போய் விட்டோம்னா ரொம்ப டைம் எடுக்குது. இப்போ நம்ம அதெல்லாம் எப்படி மாற்றிருக்கோம் அப்படின்னா, ஒரு கார் உள்ளார வருதுன்னாவே டிரைவர் அங்கேருந்து பிக்கப் அண்ட் ட்ராப் நம்ம ஃப்ரீயாக தான் பண்ணுறோம். எங்கே இருந்தாலும் சென்னையில் நம்ம ஒரு கார் எடுக்கிறோமோ அப்படின்னாவே அந்த ஸ்பாட்லேருந்தே நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். கஸ்டமருக்கும் நம்ம இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய குரூப், வாட்ஸ்அப் குரூப் நம்ம கனெக்ட் பண்ணிடுவோம். அதுலேருந்து கஸ்டமரோட கார் ஃபோட்டோஸு ஷேர் ஆகிட்டே இருக்கும். உள்ளார ஒர்க் ஷாப்பில் கார் உள்ளார ரீச் ஆனோடனே அந்த ஆன் டைமில் ஃபோட்டோஸ் ஷேர் ஆகிடும். ஜாப் கார்ட்ஸு கஸ்டமர் அந்த குரூப்லேயே ஷேர் பண்ணலாம், என்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது என்ன ஏதுன்றது. தென் இப்போ ஒரு ஜென்ரல் சர்வீஸார், சஸ்பென்ஷன், எந்த வேலையாக இருந்தாலும் என்ன பார்ட்ஸ் மாத்திரம், அவர் கார்லேருந்து என்ன பார்ட்ஸை கழட்டியிருக்கோன்றது டிரான்ஸ்பரண்ட்டாக கார் முன்னாடி வச்சு ஒவ்வொரு ஃபோட்டோஸும் ஆன் டைமில் அனுப்பிச்சுடுவோம். இப்போ நம்ம அந்த கஸ்டமர் நம்ம காரில் என்ன வேலை நடந்திருக்குன்னே தெரில அப்படின்னு அவர் ஆக்சுவலாக ஐடியில் இருக்கலாம், மீட்டிங்கில் எங்கேயாவது இருக்கலாம். நம்ம வெஹிக்கிள் என்ன பொசிஷனில் இருக்குன்னு நம்ம கூப்பிட்டு கேட்கணுன்ற லெவலில் அவர் திங்க் பண்ணணும்னு அவசியமே இல்லை. வாட்ஸ்அப்பில் ஆன் டைமில் ஷேர் ஆகிட்டே இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக என்ன பார்ட்ஸ், நம்ம ஓஇ பார்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். இந்த ஓஇ பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக ஃப்ரண்ட் ஆஃப் த கார் முன்னாடி அவரோட காரில் இருக்க பார்ட்ஸும் இந்த நியூ பார்ட்ஸும் வச்சு அவங்களுக்கு நம்ம டிஸ்பிளே பண்ணிடுவோம். தென் எல்லா கஸ்டமருக்குமே கார் நாலேஜ் இருக்கான்னு தெரியாது. டாக்டர்ஸ் இருக்கலாம், இன்ஜினியர் இருக்கலாம், ஏன்னா அவங்க ஃபீல்டில் அவங்க எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம். பட் இது என்ன பார்ட்டுன்றது அவங்களுக்கு தெரியாது. ஒரு பார்ட் ஒரு ஏரோடைனமிக் சஸ்பென்ஷன் ஏரோமேட்டிக் சஸ்பென்ஷன் நம்ம கழட்டி வைக்கிறோம்னா அது என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. பட் நம்ம அதை அவங்களுக்கு எஜுகேட் பண்ணுவோம். இதுதான் உங்கள் வண்டியோட பார்ட்ஸு, இதனால தான் டிஃபிகல்ட்டி ஆகிருக்கு அப்படின்றது நம்ம டெக்னிக்கல் டீம் அதை ஸ்பெசிஃபைடாக சொல்லுவாங்க. வாய்ஸ் நோட் போடுவாங்க. என்னென்ன பார்ட்டு என்னென்ன மாதிரி இருக்கும் அப்படின்றதும் ஃபோட்டோஸ் எடுத்து நம்ம அனுப்பிச்சுடுவோம். அதனால் கஸ்டமருக்கு நம்ம வண்டியில் என்ன உண்மையாக வேலை பார்க்குறாங்க, கரெக்டாக இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். எக்ஸாக்டாக நம்ம சொன்ன டைம் ஆன் டைமில் டெலிவரியும் நம்ம கரெக்டாக கொடுத்துருவோம். ஒரு பிஎம் ஆகட்டும், ப்ரீமியம் கார்து ஒரு சஸ்பென்ஷனே நீங்கள் மாற்றினாலும் 1 டேல நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணி, எங்ககிட்ட அந்தளவுக்கு மேன் பவர் இருக்குது.
கான்டாக்ட்ஸ் வந்து பார்ட்ஸ் சோர்ஸ் பண்ணக்கூடிய கான்டாக்ட்ஸ் எங்கள்கிட்ட இருக்குது. அதனால் நாங்கள் வந்து 1 டேல நாங்கள் முடிச்சு கொடுத்துருவோம். இது இல்லாமல் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் யூஸ் பண்ணுற டூல், ஸ்கேன் டூல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா பிராண்டோட இதையும் ஸ்கேன் பண்ணுற மாதிரியான டூல் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அதனால் என்ன கம்ப்ளைண்ட்னாலுமே நாங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதை டயக்னோஸ் பண்ணி தான் எங்களால் கண்டுபிடிச்சி நாங்கள் சால்வ் பண்ணுவோம். நாங்கள் வந்து டெம்பரவரியாக இதை மாற்றி க்ளோஸ் பண்ணி கொடுக்க மாட்டோம். பர்மனன்ட் சொல்யூஷன் டயக்னோஸ் பண்ணி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி தருவோம். எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா 30+ வந்து எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க எல்லாமே ட்ரெயின்டு தான். ஆல்மோஸ்ட் என்கிட்ட இருக்கிற பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 10 years, 7 years, 5 years எல்லாம் என் கூட இருக்கிற பசங்க தான் இருக்காங்க. எல்லாம் நான் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் அதுலேருந்து இருக்கக்கூடியதெல்லாம் ஒரு 5 members என் கூடயே தான் ட்ராவல் பண்ணுறாங்க. எல்லாமே வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு நாலேஜ் உள்ள பர்சன். இது இல்லாமல் நம்ம பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்போ கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டீலரில் அவங்களுக்கு அப்பப்போ ட்ரைனிங் வந்து ஓஎம் மேனுஃபேக்சரர் ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் வந்து மல்டி பிராண்டில் இருக்கும்போது எங்களுக்கு வந்து ட்ரைனிங் பசங்களுக்கு வந்து அகமதாபாத்தில் ஏஇன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இருக்குது. அதுக்கு வந்து எங்கள் ஸ்டாஃபை வந்து அமுச்சு விட்டு அவங்களுக்கு வந்து ஒரு 1 week 15 days ட்ரைனிங் இருக்குது, 3 days ட்ரைனிங் இருக்குது. அது மாதிரி நம்ம வந்து அவங்களுக்கு ட்ரைன் பண்ணி கொடுக்கணும். எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் கூட இவி கார் கூட நம்ம வந்து இங்கே ஒர்க் பண்ணுறோம். ஆக்சுவலாக அதில் பார்த்தீங்கன்னா பிரேக் பேட்ஸு, ஜென்ரல் மெயின்டெனன்ஸு, பாடி ஒர்க்கு, டென்ட் அண்ட் புல்லர் பெயிண்டிங்கு இதெல்லாம் நம்ம வந்து அந்த வண்டிகளுக்கும் பண்ணுறோம். இது இல்லாமல் எங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா உள்ளார கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து 10 to 15 cars நம்ம வந்து பண்ணக்கூடிய அளவுக்கு நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம பண்ண முடியுமான்னா நம்மளோட மேன் பவரும் அந்த அளவுக்கு இருக்கிறதுனால நம்மளால வந்து அந்த அளவுக்கு அவுட்புட் எடுத்து கொடுக்க முடியும். தென் வந்து நம்ம பாடி ஷாப் பார்த்தீங்கன்னா டென்ட் அண்ட் புல்லர் பண்ணிட்டு பெயிண்ட் பூத்து, ஒரு டீலரோட இதில் என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம டென்ட் மாஸ்டர் தான் யூஸ் பண்ணுவோம். தென் பெயிண்ட் பூத்தில் வச்சு தான் பெயிண்ட் பண்ணுவோம். வெளியில் அவுட் சைடில் வச்சு பெயிண்ட் பண்ண மாட்டோம். தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்டாண்டிங் மிஷின் தான் யூஸ் பண்ணுவோம். எக்ஸ்ட்ரா பிளேடு இந்த மாதிரி லோக்கல் ரோட் சைடில் வேலை பார்க்குற மாதிரி எந்த ஒரு இதுவுமே நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம். அவங்களும் பார்த்தீங்கன்னா வெல் நாலேஜ் தான். பெயிண்டர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10 years ட்ராவல் பண்ணுறாரு. டென்டர் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் டொயோட்டா பென்ஸில் ஒர்க் பண்ண டென்டர் தான் இருக்கார். எல்லாம் நாலேஜ் பர்சனு. தென் வந்துட்டு அவங்க அந்தளவுக்கு குவாலிட்டியான ஒர்க்கு. இப்போ நம்ம வந்து ஒரு வேலையை எடுக்கிறோம்னா கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபைடாக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம், கஸ்டமர் ரீட்டைன் ஆவாங்க. இதுதான் நம்மளோட பேசிக் தாரக மந்திரமே. நம்ம வந்து இப்போ நம்ம எங்கள் பிரின்சிபலே பார்த்தீங்கன்னா வேர்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் தான். ஒரு கஸ்டமரை வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணிட்டோம்னா அவர் மூலிமா இன்னும் ரெஃபரல் மூலிமா இன்னும் கஸ்டமர்ஸ் உள்ளார வருவாங்க. அதனால குவாலிட்டி ஆஃப் ஒர்க்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். டென்ட் அண்ட் பெயிண்ட் வந்து இப்போ லோக்கலாக வந்து ரோட் சைட்லேயும் இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரோட் சைட் கேரேஜ் எல்லாம் ஒரு பெயிண்ட் வந்து ஒரு மேனுஃபேக்சரே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு டெம்பரேச்சரில் தான் அந்த பெயிண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அப்போனா தான் அந்த பாடியில் வந்து அந்த ஸ்டீலில் வந்து மெர்ஜ் ஆகி அது வந்து ஒரு 5 years அந்த பெயிண்ட் வந்து அதில் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படின்றதுனால தான் ஒரு டீலர் மேனுஃபேக்சர் வந்து அதை தான் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ இன்றைக்கி டீலர் யூஸ் பண்ணுறதும் பெயிண்ட் பூத்தில் வச்சு தான் பெயிண்ட் பண்ணுறாங்க. இப்போ ரோட் சைடில் பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டன்ட் இன்னைக்கு இன்ஸ்டன்ட் ஃபுட்டே எவ்வளோ உடம்புக்கு கெடுதல் தானே. அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம கார் வந்து எவ்வளோ காஸ்ட்லியானது. அது இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சே வந்து வீட்டில் ஒரு பொருளாக, வீட்டில் ஒரு உயிர் ஜீவனாக பார்க்குறாங்க அந்த காரை. அதுக்கு ஒரு பேர் வச்சு அதை அவ்வளோ இதாக பண்ணுறாங்க. அப்படின்னும் போது இப்போ அதுக்கு நம்ம இன்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி டென்ட் அண்ட் புல்லரு, டென்ட் ரிமூவர் ப்ளஸ் வந்து ரோட் சைடில் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிட்டு அது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பேஸ்ட் வாங்கிட்டு அதை அப்ளை பண்ணிவிட்டு அது ஒரு கலர் பெயிண்ட் பண்ணி கையில் கொடுக்குவாங்க. அது வந்து ஓஎம் கலராகவே இருக்காது. மேனுவலாக மிக்ஸ் பண்ணி ஏதோ ஒரு கலர் மிக்ஸ் பண்ணி அது ஒரு 2-3 month, ஒரு 6 months பார்த்தீங்கன்னா அது கலரே நிறைய நீங்கள் ரோட் சைட்லேயே பார்ப்பீங்க. ஒரு டோர் ஒரு கலராகவும் இன்னொரு டோர் ஒரு கலராகவும் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப விலை மலிவான ஒரு காசை வாங்கிட்டு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பெயிண்ட் பண்ணி கொடுக்கறது தான் இது ரீசன். இது வந்து பர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது. அப்போதைக்கு நம்ம டெம்பரவரியாக நம்ம ஒரு ஓகே நம்ம கார் நல்லா இருக்குது அப்படின்றது தான். இப்போ வழியை வந்து நம்ம வந்து டெம்பரவரியாக ஒரு மெடிசன் சாப்பிட்டு நம்ம வந்து வலியை மறக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை நம்ம பர்மனெண்ட்டாக சால்வ் ஆகும்னா அது ஒரு ப்ராப்பரான வேலை தான் நம்ம போகணும். அதுக்கான வழி என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு வண்டி உள்ளார வருது,
ஒரு டென்ட் அண்ட் பெயிண்டிங்க்கு வருது, ஒரு டென்ட் ஆயிருக்கு இல்லை ஒரு ஸ்க்ராட்ச் ஆயிருக்குன்னா அந்த வெஹிக்கிள் உள்ளார வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அந்த வண்டியை செக் பண்ணிவிட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு இதுதான் ப்ரொசீஜர் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். அது நம்ம வந்து டென்டருக்கு கையில் கொடுத்தோம்னா அவர் என்ன பண்ணுவார், ஃபுல்லாக சர்ஃபேசிங் பண்ணி ஸ்டீல் வந்து தெரிகிற மாதிரி ஃபுல்லாக சர்ஃபேஸ் பெயிண்ட்லாம் ரிமூவ் பண்ணிடுவார். ரிமூவ் பண்ணிட்டு டென்ட் மாஸ்டரை யூஸ் பண்ணி தான் புல் பண்ணுவார். புல் பண்ணும்போது தான் என்ன ஆகும்னா அந்த மெட்டல் வந்து நமக்கு வந்து அந்த பாடியோட ஸ்டீல் வந்து ஸ்ட்ரென்த்தன் அதே இதில் இருக்கும். இப்போ நம்ம ஹீட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்டீல் ஒரு ஷீட்டை வந்து ஹீட் பண்ணும்போது அதோட ஸ்ட்ரென்த் வந்து குறைஞ்சி போயிடும். எந்த ஒரு பொருளுமே நீங்கள் ஹீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதோட ஸ்ட்ரென்த் வந்து குறைஞ்சி, அப்போ என்ன ஆகும்னா கை வச்சு அமுக்குனாவே உள்ளா போகும். இன்றைக்கி அதுதான் எல்லாருமே பண்ணுறாங்க. அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. டென்ட் மாஸ்டர் வச்சு தான் நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். தென் வந்து அதுக்கு மேலே அவர் வந்து பாடி பில்லர் தான் யூஸ் பண்ணுவார். எங்கள் ஆஃபீஸில் இருக்கிறத டென்டன் வேலை பார்க்குறோம்னா பாடி பில்லர் தான் யூஸ் பண்ணுவோம். நாங்கள் வந்து பேஸ்ட் இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம், ரோட் சைட் கேரேஜில் யூஸ் பண்ண மாதிரி. இது இவர் அதுக்கப்புறம் ட்ரை ஸ்டாண்டிங் மிஷின் போட்டு சர்ஃபேசிங் பண்ணி ஒரு லெவல் கொண்டு வந்தோம்னா அது தென் வந்து பெயிண்டர் வந்து அதை ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. பெயிண்டர் செக் பண்ணும்போது அவர் என்ன பண்ணுவார்னா வேவ்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுவார். நீங்கள் நிறைய வண்டியில் பார்ப்பீங்க, சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அழலையாக இருக்கும். அந்த மாதிரி வரக்கூடாது. ஸ்டீல்னு எடுத்தோம்னா அப்படியே கரெக்டாக இருக்கணும். அப்போ இன்னைக்கு ஒரு ஆம்னி பஸ் எடுத்திங்கன்னா அதுவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. ஒரு பஸ்ஸே அவ்வளோ பெரிய இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. இன்றைக்கி நம்ம கார்லாம் எவ்வளோ நல்லா இருக்கும். நம்ம அவ்வளோ காஸ்ட்லியான காரு நம்ம எப்படி இது யூஸ் பண்ணணும், அதோட வேல்யூ என்னன்னு தெரியாமல் தான் இன்றைக்கி நிறைய பேர் போயிடுறாங்க. தென் நம்ம வந்து வேவ்ஸ் இருக்கா என்னன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெயிண்டர் எடுப்பார். பெயிண்டர் எடுத்துகிட்டு அவர் வந்து ஸ்பாட் பட்டி பண்ணிவிட்டு பெயிண்டிங்க்கு பூத்தில் உள்ளார தள்ளிடுவார். பூத்தில் ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னா வண்டி ஃபுல்லாக மாஸ் பண்ணிடுவாங்க. எந்த பர்டிகுலர் ஸ்பேஸ் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, எக்ஸாம்பிள் ஒரு டோர் மட்டும் பண்ணுறோம்னா டோரை விட்டுட்டு மற்ற பாடி ஃபுல்லுமே மாஸ் பண்ணிடுவார். மாஸ் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் ஏரியாவுக்கு மட்டும் பெயிண்ட் அப்ளை பண்ணிவிட்டு தென் வந்து கிளியரு இது ஸ்டார்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டு வெளியில் வந்துடுவார். பூத் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. பர்னர் ஆன் பண்ணிடுவாங்க, ஹீட்டர் ஆன் பண்ணிடுவாங்க. இது ஆன் பண்ணிவிட்டு அதுலேயே கட் ஆஃப் ஆகிடும். வித்தின் ஹவரில் வந்து நீங்கள் வெஹிக்கிள் வெளியே எடுத்து வாட்டர் வாஷே பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுதான் ப்ரொசீஜர். இன்றைக்கி இது எந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்னா ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் இது பண்ணுறாங்க. என்ன குயிக்காக பண்ணணும் அப்படின்ற ஒரு இதுதான். எல்லாம் வேகமாக நம்ம வந்து இது பண்ணணும், பைசா வந்து கம்மியாக பண்ணணும். ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் வந்து 2000 ரூபாய்க்கு ஒருத்தர் பெயிண்ட் அடிக்கிறாரு, 3000 ரூபாய்க்கு அடிக்கிறாரு, 2500 ரூபாய்க்கு அடிக்கிறாருன்னா அதோட குவாலிட்டி ஆஃப் பெயிண்ட்டு வந்து ரொம்ப லோ மெட்டீரியலாக இருக்கும். இப்போ அது எந்த அளவுக்கு தாங்கும்? ஒரு ஹீட்டில் வந்து சன்லைட்டில் வண்டி நிறுத்துகிறோம், ரொம்ப டஸ்ட்டு பொல்யூஷன் இதெல்லாம் டச் ஆகும்போது அது பார்த்தீங்கன்னா அப்படியே டல் ஆகிட்டே வந்துடும். அப்போ வந்து உங்களுக்கு அது லாங் லைஃப் வராது. இப்போ நாங்கள்லாம் பெயிண்ட் அடித்து கொடுத்தோம்னாவே 5 இயர்ஸ் வாரண்டி தரும். ஒரு பெயிண்டிங்க்கு 5 வருஷம் வாரண்டி யாருமே தரமாட்டோம், நாங்கள் தரோம். என்ன பிரச்சனை பெயிண்டிங் நம்ம பண்ண பெயிண்டிங்கில் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் 5 இயர்ஸ் நம்ம வாரண்டி, அந்த அஷூரன்ஸ். பிகாஸ் என்னென்னா நாங்கள் ஃபஸ்ட்டு குவாலிட்டி பெயிண்ட் தான் யூஸ் பண்ணுறோம், பிராண்டட் பார்ட்ஸு, பிராண்டட் பாடி பில்லர். நாங்கள் பேஸ்ட்டே யூஸ் பண்ண மாட்டோம், பாடி பில்லர் தான் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் ஒன்ஸை நம்ம பெயிண்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் காரை சேல் பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி நீங்களே பார்த்துருப்பீங்க, யூடியூப்பில் பார்ப்பீங்க, இல்லை உங்கள் காரை சேல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்பென்னிலாம் போனீங்கன்னா ஒரு டூல் வச்சு இதில் டென்ட் ஆகிருக்கா, பெயிண்ட் பண்ணியிருக்காங்களான்னு ஒரு டூல் வச்சு பார்ப்பாங்க. நீங்கள் அந்த டூலை வச்சு பார்த்தா கூட நம்ம இதில் வந்து கண்டுபிடிக்க முடியாது. பிகாஸ் ஏன்னா நாங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டென்ட் ரிமூவ், பாடி பில்லர் இது டென்ட் ரிமூவர் வச்சு தான் நாங்கள் பண்ணுறோம், டென்ட் மாஸ்டர் வச்சு தான் ரிமூவ் பண்ணுறோம். தென் நாங்கள் டோர் பேடை கூட கழட்ட மாட்டோம். இப்போ டோர் டென்ட்டாக இருக்குன்னா டோர் பேடை நாங்கள் ரிமூவ் பண்ண மாட்டோம். அந்த ஒரிஜினாலிட்டி நீங்கள் 4 டைம் டோர் பேடை கழட்டி மாட்டிங்கன்னா அதுக்கப்புறம் டோர் பேடில் சவுண்ட் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா அதுக்கு 2 பட்டன் போட மாட்டாங்க, 3 பட்டன் விட்டுருவாங்க, 2 ஸ்க்ரூ போடாது. ரோட்டில் போகும்போது அது மட்டும் கலகலன்னு சவுண்ட் வந்துட்டு. இதெல்லாம் தான் ஒரு பேசிக். இதுக்கான டைம் வந்து வேஸ்ட் ஆகுது, ஒரு மேனோட எனர்ஜி வேஸ்ட் ஆகுது, டைம் டியூரேஷன் அதிகமாகும். ப்ராப்பரான ஒர்க்குன்னா இதுதான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பாடி பேனல், குவார்டர் பேனல் ஆகட்டும், ரன்னிங் பெட் ஆகட்டும், டென்ட்டாக இருக்குன்னா என்ன பண்ண முடியும், உள்ளார இருந்து கை விடவும் முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. சைடில் ஓட்டை போட்டு முடிஞ்ச அளவுக்கு அதை நம்பி மழை வந்ததுக்கு அப்புறமேட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அது ஃபுல்லாக பேஸ்ட் போட்டு அந்த ஷேப் கொண்டு வந்துருவாங்க. வித்தின் 3 மந்த்தில் பார்த்தீங்கன்னா அது அப்படியே கிராக் மாதிரி விழ ஆரம்பிச்சு, அது மட்டும் தனியாக தெரியும். அப்போ அந்த குவாலிட்டி இருக்காது. இவ்வளோ காஸ்ட்லியாக நம்ம கார் வாங்குகிறோம், 2500 ரூபாய்க்கு ஒருத்தர் பெயிண்ட் அடிக்கிறாருன்னா அப்போ அதோட குவாலிட்டி எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. கம்பெனியில் 7000 ரூபா பண்ணுறாங்க சார்,
இப்போ நீங்கள் வந்து 2500 ரூபாய்க்கு பண்ணுறாங்கன்னா எப்படி பண்ண முடியும்? இது சாத்தியமே கிடையாது. கார்க்யூரில் வந்து நம்ம டைப் பண்ணது வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பாக நம்ம உள்ளார வந்தது. என்னன்னா, நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு லெவல் ஆஃப் சர்க்கிளில் தான் என்னால் பிஸ்னஸ் பண்ண முடிஞ்சுது, பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ கார்க்யூரோட டைப் பண்ணோன்னே என்டையர் சென்னையில் இருக்கக்கூடிய அத்தனை கஸ்டமரையும் என்னால் உள்ளார கொண்டு வர முடியுது. பிகாஸ் என்னென்னா, அவங்க வந்து ஒரு கஸ்டமர் இருக்காங்க, எந்த எண்ணில் இருந்தாலுமே அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க டிரைவரை வச்சு அமுச்சு வண்டி எடுத்துடுறாங்க. அவங்களே எடுத்து வந்து நம்ம காலையில் 9:30 ஓப்பன் பண்ணுறோம்னா 9:30க்கு நம்மக்கிட்ட கார் இங்கே வந்துடும். தென் நம்ம அதுக்கான ப்ராசஸ் கஸ்டமர்கிட்ட நம்ம ஃபாலோ பண்ணி பேசிட்டு அதுக்கு என்னென்ன ஒர்க் பண்ணணும், என்னென்ன வேலை நடக்குது எல்லாமே நம்ம வந்து அவங்களுக்கு ஃபோட்டோ ஷேர் பண்ணிடுறோம். தென் அதுக்கான அப்ரூவல் முடிஞ்சோடனே வாஷ் பண்ணி முடித்தோடனே வித்தின் ½ அன் ஹவரில் இங்கேருந்து வண்டி கிளம்பிடுது. இப்போ இதனால் என்ன ஆகுதுன்னா, என்னோட பிஸ்னஸ் லெவல் வந்து நெக்ஸ்ட் லெவலில் என்னால் எடுத்துகிட்டு போக முடியுது. கூட பார்ட்னர் ஆனதுனால என்னோட பிஸ்னஸ் இப்போ நான் பர் டே வந்து 10 வெஹிக்கிள்ஸ் பண்ணுறேன்னா இவங்க மூலிமா நான் 15 வெஹிக்கிள்ஸ் இன்னும் ஒரு 50% என்னால் இன்க்ரீஸ் பண்ண முடியுது. என்னோட டைம் சேவ் ஆகுது, என்னோட எக்ஸ்பென்சஸ் சேவ் ஆகுது. இதெல்லாம் எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. அதே மாதிரி வந்து அவங்களோட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இந்த கார் வந்தால், இந்த கார் உங்கள் காராக இருந்தால் என்ன நெசசரியான பார்ட்ஸ் மாற்று அதை நீங்கள் பண்ணலாம் தாராளங்க அப்படின்றாங்க. அப்போ வந்து என்னோட டீம்கிட்டையும் நம்ம சொல்கிறது அதுதான். அவங்களும் கஸ்டமர்கிட்ட பேசிட்டு என்ன இம்பார்ட்டண்டான பார்ட்ஸு, என்ன நெசசரியான பார்ட்ஸ் தேவையோ அதை வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோம். இப்போ அந்த கஸ்டமர் இப்போ ஒன்ஸ் ஒரு கஸ்டமர் வராரு அப்படின்னா அவர் வந்து பர் இயர் எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டுவாருன்னு தெரியும். ஓன் போர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பர் இயரே பார்த்தீங்கன்னா ஒரு 5000 கிலோமீட்டர் தான் ரன் பண்ணுவாங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பிரேக் பேட் தேஞ்சிருச்சு, அந்த பிரேக் பேட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 7000 கிலோமீட்டர் ரன் ஆகும் அப்படின்னா நம்ம டெக்னீஷியன் இருக்காங்கன்னா வந்து இங்கே வந்து நம்ம ஸ்டாஃப் கிட்ட கொடுத்து சொல்லும் போது அந்த கஸ்டமரே 5000 தான் பர் இயர் ஓட்டும் போது எதுக்காக 7000 கிலோமீட்டர் ஓடுற பிரேக் பேடை ஏன் மாற்றணும்? அது அன்வான்டாக நம்ம மாற்ற தேவையில்லை, நெக்ஸ்ட் இயர் வரும்போது அதை மாற்றிக்கலாம் அப்படின்றது நம்ம எஜுகேட் பண்ணி கஸ்டமர்கிட்ட வந்து நம்ம அந்த அளவுக்கு இன்டெப்த்தாக நம்ம கஸ்டமர்கிட்ட போய் ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் வேல்யூபிளானதை கேட்டுட்டு இருக்கோம். இதுதான் மெயின் திங். வந்து நம்ம வந்து பிக்கப் அண்ட் ட்ராப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களே பண்ணுறாங்க. ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது எங்களுக்கெல்லாம். கார்க்யூரோட பார்ட்னராக நாங்கள் வந்து உள்ளார வந்தோன்னே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எங்களோட பிஸ்னஸும் அடுத்த லெவல் கொண்டு போக முடியுது. டீமும் பார்த்தீங்கன்னா வெல் நாலேஜ்டு இதுவாக இருக்காங்க. தென் வந்து எங்களால் வந்துட்டு நெக்ஸ்ட் லெவலில் வந்து பிஸ்னஸ் கண்டிப்பாக இவங்களோட டைப் பண்ணதுனால நெக்ஸ்ட் லெவலில் எங்களால் கொண்டு போக முடியுது. ரொம்ப தேங்க்ஸ் கார்க்யூருக்கு. கார்க்யூரோடது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு எப்பயுமே என்னோட கஸ்டமர் உள்ளார வராங்கன்னா வரக்கூடிய கஸ்டமருக்கு நம்ம நல்ல சர்வீஸ் பண்ணி கொடுத்தோம்னா அவங்க வந்து வேர்ட் ஆஃப் மார்க்கெட்டிங்கில் அவங்க ஃப்ரெண்ட்ஸு, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் கார்க்யூர் ஃபஸ்ட்டு வந்தது. நான் ஒரு 2 மந்த் அதை யூஸ் பண்ணோன்னே எனக்கு பயங்கர சாட்டிஸ்ஃபைடு. என்னோடய ஒர்க்கு வந்து ரொம்ப இதுவாச்சு. நான் அதுக்கு முன்னாடி அதுக்கு டிரைவர் ஒரு ஆளை வச்சு நம்ம இதெல்லாம் மீண்டும் ரொம்ப எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருக்குது. கார்க்யூர் உள்ளார வந்தோன்னே எனக்கு வந்து அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் குறைய ஆரம்பிச்சு. இப்போ நான் என்ன பண்ணேன், என் ஃப்ரெண்டோட கேரேஜுக்கு நான் வந்து ரெஃபர் பண்ணேன். அவரும் கார்க்யூரில் வந்து ஜாயின் பண்ணிட்டாரு. அவரும் ஜாயின் பண்ணி ஆல்மோஸ்ட் 15 டேஸ் ஆகிடுச்சு. அதனால் வந்து நம்ம அடுத்த லெவலுக்கு போகணுன்னா இன்றைக்கி இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்டில் நம்ம இந்த மாதிரி ஒரு இதில் வந்து பார்ட்னர்ஷிப் எடுத்து நம்ம லெவலுக்கு கொண்டு போகணும்னா நம்ம வந்து பெஸ்ட் ஆஃப் வே. ஏன்னா நம்ம அடுத்தடுத்த இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்து இன்னும் நம்ம அதே ஸ்டைலில் இல்லாமல் இன்னைக்கு வரக்கூடிய நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட் டிஜிட்டல் வேர்ல்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் அவங்க கூட கை கோர்த்து நம்ம ட்ராவல் பண்ணும்போது நம்ம சக்ஸஸ் ஆகலாம். நம்மளும் ரீச் ஆகிற வேண்டிய இடத்த ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். ஏன்னா அவங்க கூட ட்ராவல் பண்ணும்போது அவங்களே நம்மளை இழுத்துட்டு போயிடுறாங்க. நம்மளாலேயும் டெக்னிக்கலாக அவங்களோட சப்போர்ட்டாக நம்மளும் இருப்போம், நம்மளோட சப்போர்ட்டாக அவங்களும் இருப்பாங்க. அதனால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.